கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடன் சொல்லலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளில் ஒரு புதிய பலப்படுத்துகிற வார்த்தையை தருகிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமீன். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்று தெரியாது. ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்லுகிறது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பலன் நம்மோட இருக்கிறதுனால தான். ஆனால் நம்முடைய கண் அவரை பார்ப்பதில்லை, நாம் அவரை உணர்ந்து கொள்வதில்லை, நாம் அவரை தெரிந்து கொள்வதும் இல்லை. நாம் ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆண்டவருக்கென்று அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறாரா? தேவதூதர்கள் என்னோடு இருக்கிறார்களா? என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களா என்ற விசுவாசம் அநேகருக்கு இல்லாமல் போகிறது. அதனாலதான் பிரச்சனைகளை பார்த்த உடனே பயந்து விடுகிறார்கள். ஐயோ, இந்த பிரச்சனை பெருசா இருக்கே, ஐயோ என்னை எதிர்க்கிற கூட்டம் பெருசா இருக்கே, என்னை நிந்திக்கிற கூட்டம் பெருசா இருக்கே, நான் கெட்டி தீர்க்க வேண்டிய கடன் பெருசா இருக்கே, நான் செய்ய வேண்டிய செயல் பெரிதா இருக்கிறது, நான் படிக்க வேண்டிய படிப்பு பெருசா இருக்கிறது, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் பெருசா இருக்குது, இதையெல்லாம் நான் தாங்க முடியுமா? நான் ஒரு ஆளால கெட்டி தீர்க்க முடியுமா? என்னால கொண்டு இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? என்னால் கொண்டு இந்த கடனை கட்டி தீர்க்க முடியுமா? நான் ஒருவரால் இந்த பெரிய பிரச்சனையை தாங்க முடியுமா? என்னால் முடியுமா என்று நமக்கு ஏன் இந்த பயம் வருகிறது என்றால், ஏன் இந்த பயம் நம்மை ஆட்கொள்ளுறது என்றால், நாம் தனியாக இருக்கிறோம் என்று நமக்குள்ள ஒரு உணர்வு, நான் தனியாக மேற்கொள்ள போகிறேன் என்ற உணர்வு. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், உங்களோடு இருக்கிறவர் அநேகர். ஆமீன். அந்த பிரச்சனையை பார்க்கலாம், அந்த கடனை பார்க்கலாம், அந்த போராட்டத்தை பார்க்கலாம், அந்த வியாதியை பார்க்கலாம், உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமீன். பிரச்சனை பெருசல்ல, நம்முடைய ஆண்டவர் பெருசு. கடன் பிரச்சனை பெருசல்ல, நம்முடைய ஆண்டவர் பெருசு. அப்படிப்பட்ட ஆண்டவர் பெரிய தேவன், வல்லமை உள்ளவர், அன்புள்ளவர், ஆரோக்கியம் உள்ளவர், அதிசயத்தை செய்கிற நல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆமேன். அந்த பிரச்சனையை விட நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரிது. அங்க இருக்கிற போராட்டத்தை விட நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரிது. அங்க இருக்கிற நிந்தையை விட நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரிது. அவர் எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக செய்ய வல்லமை உள்ளவர். நீங்கள் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த நாள்ல கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த போராட்டத்தை பார்த்து பயப்படாத, அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாத, உனக்கு எதிராக எழும்பி நிற்கிற ஜனத்தை பார்த்து நீ பயப்படாத, அவர்களை பார்க்கணும். உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். அதை நீ திரும்பி பாரு. நீ உனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவிகள், நடுக்கத்தின் ஆவிகள் எல்லாம் மாறி போகும். கர்த்தர் நிச்சயம் உனக்கு வெற்றியை தருவார். ஆமேன். தாவீது சிறியவனாக இருந்தான், ஆனா அந்த பக்கம் இருந்த கூட்டம் பெரிது. அங்க இருந்த மனிதன் பெரிய மனிதன், ஜெயிண்ட் மேன், அதாவது இருக்கிற எல்லாரை விட பெரிய மனிதன். தாவீது பயப்படாத, தேவன் என்னோடு இருக்கிறார், நான் எதிர்கொள்ளுவேன் என்று விசுவாசம் தாவீதுக்குள் இருந்தது. ஏன் இருந்தது? கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், இவனை விட பெரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இவர்களை விட பெரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் தாவீதுக்குள் இருந்ததுனால ஜெயத்தை பெற்று கொண்டான். இந்த நாளிலேயும் பயப்படாதிருங்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர், நம்மோடு இருக்கிற கூட்டம் பெரிது. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். ஆமென்.